ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட் ஃபுட் கேப்சர் அவங்க சேனலோட பேர். அவங்க எனக்கு கோக்னட் ரைஸ் அந்த ரெசிபிக்காக சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அவங்க சேனலை போய் பாருங்கள், ரொம்ப நல்ல ரெசிபீஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோக் பண்ணிக்க போகிறேன். இதில் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ், நமக்கு டைம் இருந்தால் 30 மினிட்ஸ் கூட சோக் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நான் இங்கே சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் இல்லை பட்டர், நமக்கு எது நம்ம விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 7-8 கிராம்பு, பட்டை வந்து ஒரு 2 இன்ச் பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இந்த நெய்யில் நல்லா அது ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு, அது கூட ஒரு 3 பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நல்லா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கட் பண்ணி போடணுன்னு இல்லை, ஃபைனாக நல்லா கீரி ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு இதை லைட்டாக பேல் பிங்க் கலர் ஆற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆற அளவுக்கு விட வேண்டியதில்லை. லைட்டாக அது கலர் மாறவும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது புதினா அண்ட் கொத்தமல்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட புதினா மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் பால் வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு 2 கப்பு நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு மொத்தமாக 4 கப்பு நம்ம தண்ணி வைக்கணும். இதில் 2 கப்பு தேங்காய் பாலும் 2 கப்பு தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது 2 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 கப்பு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சாதம் லைட்டாக குழையணுன்னா நீங்கள் வந்து 4 கப்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா 3 கப்பு கூட போதுமானதாக இருக்கும். 3லேருந்து ஒரு 3.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இந்த கோகனட் ரைஸ்க்கு லைட்டாக ஒரு பதம் வந்து கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நம்ம கிரேவியோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ஊற்றின தேங்காய் பாலும் தண்ணியும் கொதிக்கக்கூடாது. நம்ம தேங்காய் பாலை கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடணும். கொதிச்சா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா பாஸ்மதி ரைஸை நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து மூடிட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு விசில் ஹைலேயும் ஒரு 8 மினிட்ஸ் சிம்லேயும் விட்டால் கரெக்டாக இருக்கும். டோட்டலாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு இது குக் ஆகிறதுக்கு. ஒரு விசில் ஹையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் விட்டால் ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல அழகாக வெந்திருக்கு நம்மளோட கோக்னட் ரைஸ். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த அளவு நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பவுலில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நல்லா உதிரியான தேங்காய் பால் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கோக்னட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன் கிரேவி அண்டு பன்னீர் கிரேவியோடு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி சேலஞ்சை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணுறேன். ஸ்வானன்ஸ் வெஜ் கிச்சன் அவங்களுக்கு வந்து பன்னீர் ஜாமுன் ரெசிபியும், குக்கிங் ஃபார் லைஃப் அவங்க சேனலுக்கு நான் என்னோடய கஸ்டர்ட் அல்வா ரெசிபியும், ஆனாஸ் குக்கிங் அவங்களுக்கு வந்து கேரட் அல்வா ரெசிபிக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன். இவங்களோட சேனல்ஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.